விஜயின் ஜோதிடர் ரிக்கி ராதன் பண்டிட்டுக்கு அரசு பதவி வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய வீரா வந்துட்டாருனே. வாடா 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 பெரிய வீரா, பெரிய வீரா வாடா. இன்னைக்கு மெட்ராஸ்ல சட்டசபை கூட்டத்துக்கு போலாமா வேண்டாமான்னு ஒரு சீட் எடுத்து குடுறா. அதுக்கு ஏதாவது கொடுத்தா தானே வரும். ஏண்டா இவ்ளோ பச்சைகிரிய? இந்த சயின்ஸ் உலகத்துல கம்ப்யூட்டர் காலத்துல இந்த ஜோஷ் எல்லாம் நம்பின்னு இருப்பேன். அவன் தான் சொல்றான உனக்கு அறிவில. எப்பந்தான் நீ எல்லாம் திருந்தா போறியோ. பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இப்ப ஹார்ட் அட்டாக் வரும் டாக்டர் சொன்னாரா, ஓம் சுராச்சாரி நமன் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு மரணம் நடக்கணும்னா கூட ஓம் சுராச்சாரி நமன் சொல்லுங்க. நீ அந்த கிளி ஜோசியம் பாக்குறேன் தானே? ஆமா சார். அடிங்க விஜய், நீங்க ஜோதிடருக்கு வேலை கொடுக்கலாம், தப்பே கிடையாது. சொந்த பணத்தால ஒரு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுக்கோங்க. மக்கள் வரி, மக்களோட பணத்துல யாருக்கு புகழ் பாட பாக்குறீங்க? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா வாழ்க்கை ரொம்ப வெறுப்பா இருக்கு மச்சான். இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. இந்த ஆள் என்ன பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ்ல பண்ண போறான்? இது நல்ல சீட்டா. இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? அண்ணனுக்கு வந்திருக்கிறதே. நான் எப்ப போய் சொல்லணும்? மக்கள் கிட்ட 4000 ரூபாய் இளைஞருக்கு கொடுக்க போறேன், பெண்களுக்கு 1 பவுன் கொடுக்க போறேன். இதெல்லாம் எப்ப போய் சொல்லணும்? எந்த டைமிங்ல போய் சொன்னா மக்கள் ஏமாறுவாங்க அப்படின்ட்டு ஒரு கேட்கறதுக்கு ஆள் வேணும். அது எனக்கு புரிதல் இருக்கு. அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில பிக்கப் பண்ண பாருங்களா. சரி, 2வது, ஐயா பெரியார் படத்தை பிளீஸ் எடுத்துருங்க ஐயா. ஐயா கொள்கை தலைவர், உங்களுக்கு பெரியார் தேவையே இல்லை, அதுவும் அம்பேத்கர் வேற. ஐயோ ஐயோ ஐயோ, இப்பத்தானே நம்மால முதலமைச்சர் பதவி ஏத்திருக்காரு. அவர் பேருக்கு தான் முதலமைச்சர், பவர் பூரா எனக்கு தான். இனிமே தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துற மாட்டேன். விஜயனா, நீ மாசுனா பக்கா மாசுனா. ஜோசியக்காரனுக்கு அரசு உயர் பதவிகளை கொண்டு போய் வச்ச பாத்தியானா? உண்மையாவே நீ திறமசாலி தானா? விவரமான ஜோசியருங்க. போன தடவை நாம ஜெயிப்போம்னு உறுதியா அவர் கணிச்சு சொன்னதுக்கு அப்புறம் தானே நாம ஆட்சி கழிச்சு எலெக்ஷனே வச்சோம். இன்னார் கூட கூட்டணி வைக்கிறது கொள்றதுல இவரை கேட்டு தானே. அந்த ஜோசியருக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு உயர் பதவியை கொடுத்துட்டு அரசாங்கத்துல, அதுவும் ஓஎஸ்டின்னு சொல்றாங்க, ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி, முதலமைச்சருக்கு அட்வைஸ் பண்ற ஒரு பிரிவுல அவர் இருப்பாராம். ஏறக்குறைய சீனியர் ஐஏஎஸ் ஆபீசருக்கு ஈக்குவலான ஒரு பதவி. ஏறக்குறைய 2 to 3 லட்சம் ரூபாய் சம்பளம் மட்டுமே கிடைக்கும். இப்போ விஜயனா அவர் சொந்த காசுல இருந்து ஜோசியருக்கு காசு கொடுக்க தேவையில்ல. எது யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? இப்படியே வச்சுக்கலாம். ஜோசியரே வெளியே போலாமா? வலது கலர் எடுத்து முன்னாடி வைங்க. ஜோசியரே என்ன கலர் ட்ரெஸ் போடலாம்? கருப்பு கலர் கோட் சூட் போட்டு போங்க. ஒரு 4 நாளைக்கு மட்டும் போடுங்க. இது எங்கனக்குள்ளடா அடைஞ்சு? எங்கடா அடைஞ்சு? ஏய், விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க, போய் கழட்டி போட்டு வாடா. இந்த சனியனை முதல்ல கழட்டி வீசுறா. வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த கோட்டை கலட்டவே மாட்டேன். அட பாவி, வேலை கிடைக்காத காரணம் இந்த கோட்டா நடிக்கிற நாட்டம் தாடா. ஆனா ஒண்ணு, இதுக்கப்புறம் இந்த டிஎன்பிசிக்கு ட்ரை பண்றவன், படிக்கிறவன், இந்த யூபிஎஸ்சிக்கு படிக்கிறவன் எல்லாம் விட்டுட்டு எல்லாரும் போய் ஜோசியம் படிங்கடா. ஈஸியா பாரு, முதலமைச்சருக்கு அட்வைசர் ஆயிடலாம். சார், என்ன எவ்வளவு நாளும் கேவலமா பேசுங்க. இப்ப அப்படிதானே பேசுறேன். ஜோசியத்தை பழிக்காதீங்க. கட்டம் தான் எல்லாத்தையும் கணிக்குது. ஏண்டா மாட்டு பொங்கலுக்கு டெக்கரேட் பண்ண காட்டெருமமா இருந்துட்டு நீ கட்டத்தை பத்தி பேசுறியா? மிஸ்டர் ரத்தன் பண்டிட் என்பவரை அரசு வேலையில் அமர்த்தியதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். கண்ணெல்லாம் பூத்து போயிருச்சு இல்ல? அப்படி ஒரு விஷயம் ரூபம் நம்ம வேட்டைக்கருக்கு மாதிரி வானத்துக்கும் பூமிக்குமா, அப்படியே நம்ம பெரிய பார்த்த மாதிரி இருந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் விஜயன் அவர்கள் இன்னைக்கு ஒருத்தருக்கு நியமன பதவி கொடுத்திருக்காங்க. யாருக்கிட்ட ஒரு ஜோசியக்காரர் கொடுத்திருக்காங்க. ஆடா பாவிகளா, 6 அறிவு உள்ள மனுஷனோட எதிர்காலத்தை ஒரு அறிவு உள்ள கிளி கிட்ட போய் ஒப்படைக்கிறீங்களா ஐயா? அதையும் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் முன்னாடி உட்கார்ந்து சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஆனா ஒரு ஜோசியக்காருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க. இந்த மாற்றம் தான் பெரும்பாலான தமிழ் மக்கள் வர வைக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான். நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. எங்க தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்து திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தார். அந்த திட்டங்களை எல்லாம் நீங்க தொடரணும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 தாய்மார்கள் காத்துட்டு இருக்காங்க. வாழ்க்கையில எல்லாருக்கும் மாற்றம் வேணும் சொல்லிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டீங்க. எப்படியோ யாருக்கு மாற்றம் வந்துச்சோ இல்லையோ, எனக்கு மாற்றம் வந்துச்சு. எனக்கு இந்த 10ஆம் தேதி ஆனா ஸ்டாலின் ஒரு 1000 ரூபாய் போடுவாரு. அந்த 1000 ரூபாய் நொட்டிக்கு போயிடுச்சு கைஸ். இப்ப அக்கௌண்ட்ல வெறும் 2 ரூபா தான் இருக்கு.
டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். திமுக அரசு கொண்டு வந்த மகளிர்களுக்கு இலவச பேருந்து வசதியை தாவேக அரசு ரத்து செய்து உள்ளது. இனிமேல் அனைவரும் பணம் கொடுத்துதான் பயணம் செய்ய வேண்டும். நீங்கள் கேட்ட மாற்றம் வந்துவிட்டது. रुको जरा, सबर करो. மீனவர்களோட பிரச்சனைக்கு அப்பப்ப எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். அவ்வளவுதான், அதோட அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். என்ன சார் சொன்னாங்க? எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். என்ன சார் சொன்னாங்க? அவ்வளவுதான், அதோட அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே அப்படின்னு வரிப்பணம் தானே அது, மக்களிடமிருந்து வசூலிச்ச வரிப்பணம் தானே. மக்கள் சம்பாதிச்ச பணத்தை வரியா எடுத்துக்கிட்டு ஒரு சிறிய பகுதியை திருப்பி கொடுத்துட்டு எங்க அப்பா மாதிரி தரோன்னு சொன்னா அது என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தானே உங்களுக்கு? அது எப்படி உரிமை தொகையாகும்? அதே மாதிரி மக்கள் வரி பணத்துல நீங்க ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கீங்க, தாய் மாமன் சீர் அப்படின்னு. அப்படி பார்த்தாக்கா சிஎம் விஜய் சேரன் எல்லாருக்கும் மாமாவா? மாடுக்கு பிறந்த மாடு என்ன கிரிக்கி வச்சிருக்க? இல்ல மாடர்ன் ஆர்ட் நடு வீட்டுல கிரிக்கி வச்சுட்டு என்ன மாடர்ன் ஆர்ட்? என்ன எண்ணெயை மட்டும் போட்டு இந்த சாத்தாத்துறாங்க. வணக்கண்ணே, விஜய் ப்ரோ. இந்த 2 நாள்ல ஒரு வீடியோ உங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல விடுவீங்க. என்ன வீடியோ விடுவீங்கன்னா 4 லேடிஸை வச்சுக்கிட்டு, அண்ணே எனக்கு மாசம் 2500 ரூபாய் வேணாண்ணே, 6 சிலிண்டர் வேணாண்ணே, இந்த தமிழ்நாடு ஃபுல்லா இலவசமா பஸ் பயண திட்டம் அது வேணாண்ணே, நீ நல்லா இருந்தா மட்டும் போதுண்ணே, உங்க லேடிஸை வந்து பாதுகாக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், இப்படி ஒரு வீடியோ வெளியிடுவீங்க. அதையும் நாங்க பார்ப்போம். அதான் நாங்களே முன்னால வெளியிட்டோம். விஜய் சார், நீங்க 2500 ரூபாய் பணம் கொடுக்கவும் வேணாம், சிலிண்டரும் வேணாம், அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்தினா போதும். வாய திறந்த வாயிலே எத்திய தூண் துப்பிடுவேன். இளைஞர்கள் மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்கள், ஊனமுற்றவர்கள் and even the pregnant women took an oath. Yeah. Even the disabled person took an oath. சார் இவனை என்ன பண்ண சார்? செருப்ப கட்டி அடிக்கிறாங்க. இருங்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க கிட்ட ஒப்படைச்சோம்னா படிக்கல்லையே பொலி போடுவாங்க. வேண்டாம் இவங்களெல்லாம் வேலை விட்டு செஞ்சி அப்படிங்கிற பகுதியில 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 4 டன் குட்கா பொருட்களை காவல்துறை அதிகாரிகள் கைப்பற்றி அதை தீயிட்டு கொளுத்துறாங்க. ஆனா இது நடந்தது போன மாசம், அதாவது 1 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு செய்தியை எடுத்து இப்போ இவங்களுடைய ஆட்சியில விஜய் அவங்க கையெழுத்து போட்டனாலதான் நடந்துச்சுங்கிற மாதிரி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? இவன் சும்மா இருந்தாலும் சண்டால திருக்கி இவன் 4 பக்கம் சுத்தி வர்றான். இது சரி வராது. ஷூ, கருப்பு கண்ணாடி, கழுத்துல டை, கோட்டு, சூட்டு, உடம்பு மார்க்கு ஜட்டி வேற. உன்னோட இந்த பகட்டான வாழ்க்கைக்கு காரணம் நீ தஞ்சாவூர்ல வாழ வழி இல்லாம வக்கத்து நடு தெருவில் நின்னப்ப ஏன் அப்பா பாக்கெட்ல இருந்து நான் திருடி கொடுத்த அந்த 50 ரூபா நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடா. புதிய அரசு அவ்வளவுதான் தம்பி, போங்க தம்பி, வேலையை அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.